ரொம்ப முக்கியமான மிக முக்கியமான ஒரு கேட்டகரி தான் இப்போ பார்க்க போறோம். So the next award is Nexa Best Actor Tamil. To present this award, may I please invite Mr. Kabir Khan and Mr. Shashank Srivastava, Senior Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Limited, onto the stage, please. And the Best Actor Tamil goes to the living legend himself, Mr. Kamal Haasan, for Vikram. தேங்க்யூ. நன்றி அனைவருக்கும். மலையாளத்தில் சொல்கிறதா, தமிழில் நன்றி சொல்கிறதா, தெலுங்கில் சொல்கிறதா, கன்னடத்தில் சொல்கிறதா, எனக்கே ஒரு குழப்பம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் என்னுடைய இந்த பயணத்தை இவ்வளோ நீண்ட பயணமாக ஆக்கியிருக்கிறார்கள். களத்தூர் கண்ணம்மாவில் ஆரம்பித்து இந்த அவார்டு வரலும் வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். இங்கே குறிப்பிடப்பட்டிருந்த நடிகர்கள் உள்பட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மாதவன், விக்ரம், சிம்பு, தனுஷ் என்று இவர்கள் மத்தியில் இன்னும் நான் முலாவிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பெருமை. முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த விக்ரம் படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் எல்லாருமே சிறப்பான நடிகர்கள். அதனால தான் அவங்க இந்த படத்தில் இருக்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்பட்டோம். நாங்கள்னு சொல்லும் போது டைரக்டரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் இது ஒரு நல்ல ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து எடுத்த படம் அது. அதனால்தான் விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில் என்று பிடித்த, உங்களுக்கு பிடித்த, எங்களுக்கு பிடித்த நடிகர்களை எல்லாம் வைத்து இந்த படத்தை செய்தோம். இதில் டெக்னீஷியனாக இருக்கிற கேப்டன் லோகேஷ் அவர்களுக்கும், முக்கியமாக இந்த படத்தை நாங்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடத்தி செல்வதற்கு உறுதுணையாக இருந்த திரு மகேந்திரன் அவர்களுக்கும், அது திரு சந்திரஹாசனுடைய இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறேன். எப்படி பார்த்தாலும் அது பொருந்தும். அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாம் சந்தோஷமாக அனுபவித்தேன் நான். அதுக்கு கிடைச்ச அவார்டு தான் அது. ஆக்சுவலி என்ஜாய்டு விக்ரம். அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் மணிரத்னம் தான் சொன்னார். ஐ குட் சி தட் யூ என்ஜாய்டு மேக்கிங் திஸ் ஃபிலிம். தட் இஸ் த ட்ரூத். அதுக்காகத்தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தோம். அதற்கான பலனை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி. இத்தனை நாள் வாழ விட்டதற்கும் வாழ வைத்ததற்கும். இருக்கிற எல்லாருமே உங்களோட ஃபேன் தான். பட் நான் தான் உங்கள் பெரிய ஃபேன் சொன்னால், இல்லைடா அதோட பெரிய ஃபேன் சொல்கிற லோகேஷும் இங்கே இருக்கார். எல்லா இடத்துலையும் சண்டைக்கே போகிறாரு, அந்தாண்டா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இன்னைக்கு உங்கள் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களா சார்? அவருக்கு என் படத்துக்கே நான் கொடுக்கல டிப்ஸு. நான் சொல்லுவேன், இதில் வழக்கமாக எல்லாரும் இங்கே எதிர்பார்க்கறது என்னன்னா, என்னங்க அவர் படம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோதான் தெளிவு, காமன் ரசிகர்களுக்கு அவ்வளோதான் தெளிவு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், கமல் 15 ஒரு விழா எடுத்த போது ஒரு மேட்ரு சொன்னேன். நான் ரஜினி அவர்களைப் போலவும் என்னை போலவும் நட்பு இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் இல்லை. அந்த சவாலை நான் பின்னோக்கி விட்டதற்கான காரணம், இனி வரமாட்டாங்கங்கிற சாபமாக கொடுக்காம அதை வாழ்த்தா சொல்லியிருக்கேன். எங்களை பாருங்கள், இதிலிருந்து இன்னும் மேம்பட வேண்டும் வரும் தலைமுறை என்பதுதான் எங்களுடைய ஆசை. என்னுடைய ஃபேன்
அவர் வந்து என்னுடைய நண்பருக்கு ஒரு படம் பண்ணுறது எனக்கு தானே பெருமை. அது நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவு யாருக்கு. அதுக்காவது அவர் நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது அவர் பந்து போட்டால் பேட்டை எடுத்துகிட்டு ஸ்டம்பை காட்டிடுவீங்களான்னா இல்லை, அது விளையாட்டு. அது நல்லா தொடர்ந்து மும்முரமாக போட்டி போடுவோம். ஆனால் தடிக்க விடுறதுங்கிறது பண்ண மாட்டோம். ஓடும்போது இப்படி காலை விட்டுட்டு நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடுறது பண்ணவே மாட்டோம். அது நாங்களாக எடுத்துக்கிட்ட முடிவு. சின்ன வயசுலேயே வந்த அந்த அறிவுக்காக இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த நட்பு தான் இன்னைக்கு வரையிலும் எங்கள் கேரியரையே வளர்த்தது என்றால் அது மிகையாகாது. ஒருவருக்கு ஒருவர் விவாதம் செய்து கொள்வதும், சில நேரம் விமர்சனங்கள் சொல்வதும், மனம் துறந்து பாராட்டுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இனியும் நடக்கும். இப்போ எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க, அடுத்த வருஷம் லியோகான அவார்டை வாங்குவார் அப்படின்னு. அது போதாது லோகேஷ், அதுக்கு அடுத்த படம் ஒன்று இருக்கு, அதுக்கும் வாங்க. அப்புறம் வாங்க ராஜ்குமார். குருதிப்புனல் படத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க வீரம் அப்படின்னா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் பயம்னா என்ன சார்? அதேதான், பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தான். ஏன்னா பயங்கிறது இல்லைன்னா அஜாக்கிரதை வந்துடும். ஸோ பயம் இருக்கணும். அந்த பயம்தான் வீரமாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் பார்க்கும்போது அது வீரம், எனக்குள்ள அது பயம், அவ்வளோதான். அவங்க படங்கள் எல்லாமே கிளாசிக் படங்கள் தான். பட் ஒரு கிளாசிக் படத்தை அப்போ விட இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இதை சொல்லலாமா தெரியல. என் படங்கள் எல்லாமே கிளாசிக் படம் தான் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸ்ருதிக்கு அப்போ பேச வராதுன்னு நினைக்கிறேன். படத்து பேரையோ தயாரிப்பாளர் பேரையோ சொல்ல விரும்பலை நான். அப்போ அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வார்த்தைகள் தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கிற வீட்டு உதவியாளர்கள் பேசுகிற அந்த மெட்ராஸ் பாஷையெல்லாம் வரும் கொஞ்சம். நான் ஒரு படத்தோடைய ப்ரொஜெக்ஷனுக்கு கை குழந்தையாக தூக்கிட்டு போயிருக்கேன் இவங்கள. அவங்க முதல்ல என் படத்தை பார்த்து பேசி சொன்ன வார்த்தை, படம் முடிஞ்சு சைலண்ட்டாக அமைதியான தேட்டரில் நெத்தியில் அடிச்சுக்கிட்டு கர்மம் 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 தான். எப்படா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பிள்ளைக்கு தெரியுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதனால் எல்லாமே கிளாசிக்னு ஒத்துக்க முடியாதுங்கிறதுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு எல்லாமே பெரிய கிளாசிக் தான் சார். எல்லாமே ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பாடம் தான் அது. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்த ஒரு கிளாசிக் படத்தை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிற படம் இது சார்? நம்மளோட படத்துலேயே கேட்குறேன். புஷ்பக் இஸ் பீயிங் ரீரிலீஸ்ட். பேசும் படம், அதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னும் பல திட்டங்கள் இருக்கிறது. தேவர மகனை கூட டால்பியில் டிஜிட்டல் சவுண்டில் பண்ணணுங்கிறது. இதெல்லாம் எங்கள் ஆசை. நானும் ஒரு சினிமா ரசிகன்கிறதுனால இதெல்லாம் செய்து பார்க்கிறேன். தேங்க்யூ.